ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க துர்காங்க. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா எறா தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ½ kg எறாவுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட இல்லாம இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப எண்ணெய். எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுங்க. அப்புறம் ஆயில் ஊற்றிடுங்க. பெருஞ்சீரகம் போட்டுங்க. ஏதோ ஓரளவு கொஞ்சம் ஏதோ வெங்காயம் போட்டுங்க. நல்லா வதங்க வைக்கணும். அது நல்லா எண்ணெயிலே இது வந்து நல்லா ஸ்பிட் ஆகுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி போட்டுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுங்க. அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வரும் தக்காளி. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடுங்க. அடுத்தது எறா போட்டுக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. ½ kg போட்டுக்குங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. லைட்டா தண்ணி விட்டுடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லாஸ்டா கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கலரிடுங்க. நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா வெந்திருக்கு. வர பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்குங்க. சுவையான எறா தொக்கு ரெடிங்க. இதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.